வெல்கம் டு மிஷன் ஓபிடிசி அண்ட் நம்ம பார்க்குற மூவி வந்து ஸ்னேக் அண்ட் ஃப்ளவர் 1974 ரிலீஸ் ஆன ஒரு பிங்க் மூவி. அது அப்படி இல்லைனா எரோட்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹெல்ப்ஸ் மெல் டாட் வைஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு அந்த கதைக்கு போகிறதுக்கு பிங்க் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் நிறைய கொடுத்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அது வந்து பிங்க் மூவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த படம். அண்ட் இந்த படத்தோட கதையில் வந்து முக்கியமான கேரக்டராக வந்து ஒரு 2 கேரக்டர் தான் வராங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து மொக்கோட்டோ. ஓகேங்களா, மொக்கோட்டோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு 30 வயசு ஆகுது. தன்னோட அம்மாவான மியோவோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு ப்ரூட்டலான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. எப்படின்னா, வேற ஒரு ஆள் வந்து தன்னோட அம்மாவை ரேப் பண்ற அந்த சமயத்துல இவர் வந்து கன் எடுத்து அந்த ஆளை சுட்டுருவார். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இவர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார். அதாவது அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவர் மாட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் அந்த கொலைக்கு கில்ட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் அவருக்கு இப்படி ஒரு ட்ராமா ஆகி இப்படி இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா வந்து என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களை வந்து செடிஸ்டிக்காக டார்ச்சர் பண்ணுற இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தென் வந்து இந்த அடல்ட் டாய் ஹவுஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. அந்த கம்பெனியோட ஓனர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அங்கே போய் என்ன அப்படின்னு கேட்குற அந்த சமயத்தில் வந்து என்னோட புது ஒய்ஃப் வந்து என்னோட பேச்சை கேட்க மாட்டான். ஸோ வந்து நீ தான் வந்து அவள் அந்த டார்ச்சரான அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவள் வந்து என் பேச்சை கேட்குற மாதிரி அவளை மாற்றி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். இது கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றும் புரியாது. ஆனால் சரி, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆரம்பத்தில் அது ஒரு ஓனர் கொடுத்த ஆர்டராக தான் மதித்து பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து சுசுகா. ஓகேங்களா, அண்ட் அவங்க வந்து அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இத்தனை நாளாக இருந்த அந்த பிரச்சனைக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னே போயிடும். அந்த பொண்ணோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவரால் வந்து பண்ண முடியும், எல்லாமே முடியும். ஒரு மாதிரி நார்மல் ஹியூமன் ஒரு பர்சன் வந்து அவர் முடிவு பண்ணுவார். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த பொண்ணை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் முடிகிற அந்த சமயத்தில் வந்து ரிட்டன் வந்து ஒய்ஃபை கொடுத்தாங்க ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணார், அதுக்கப்புறம் வந்து இந்த ஓனருக்கும் நம்ம ஹீரோக்கும் அந்த கிளாஸ் என்ன ஆச்சு, இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு இப்படின்றத இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது. கொஞ்சம் காமெடியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 18+ சீன்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ வந்து அங்கங்கே நிறையவே இருக்கும், அங்கங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து படம் ஒன்றும் பெரிய சீரியஸும் கிடையாது. ஒரு மாதிரி ஃபன்னாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நேரத்தில் வந்து இன்னொரு ஃபன்னான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து எல்லாமே சரியாக இருக்குது. திரும்பியும் வந்து அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுவாங்க அவங்க அம்மா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த மாதிரி வந்து புள்ள வந்து இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல கொடுத்த அந்த ட்ராமாவோட சீனை ரீக்ரியேட் பண்ணி திரும்ப வந்து அவரை மாற்றிடுவாங்க. அதே மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து இதான் சாத்தியமா அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கலாக இருந்துச்சு அந்த ஒரு சீன் மட்டும். மற்றபடி ஒரு ஆவரேஜான மூவி, பட் 18 சீன் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதனால இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தரேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோபடி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.